அன்புகளுக்கு வணக்கம். சாரி, பான் பிரெஞ்சு மேட் இன் இண்டியா அப்படின்னு என்னங்க என்ன வண்டின்னு பார்த்தீங்களா? சிட்ரான் வண்டியில் வந்துங்க. சிட்ரான் வண்டி அப்படின்னாலே ஒரு சஸ்பென்ஷனில் சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா இவங்களுடைய பேட்டர்ன் தான் உலகத்திலேயே அதிக விலை, அதிக சொகுசு அப்படி பண்ணுற வண்டி ரோல்ஸ் ரைஸ். அந்த வண்டிக்கே இவங்களுடைய பேட்டர்ன் தான் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்பேற்பட்ட வண்டி இந்த சிட்ரான். ப்ளையிங் கார்பெட் அப்படிம்பாங்க. ப்ளையிங் கார்பெட்னால் அதான் அந்த பாய் மேலே கோந்துட்டு மேலே பறப்பமில்ல, அந்த மாதிரி அப்படியே பாய் மேலே ஏறி கோந்துட்டோம்னா அப்படியே பறக்கிற பீலிங் இருக்குமாம்மா. ஃபீலிங் அது அந்த மாதிரி பீலிங்காக இருக்கும் அந்த வண்டி ஆமாம். அப்பேற்பட்ட இது என்ன வண்டி தெரியுங்களா? ஆக்சுவலாக இந்த வண்டி நம்ம பழைய மாடல் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இப்போ அந்த புதுசு இந்த 2024, 25 லேட்டஸ்ட்டாக வந்திருந்தது. அந்த வண்டி ரிவ்யூ பண்ணல. ஆமாம், பேஸ் லிஃப்ட் ஆகி நம்ம காமிக்கவே இல்லை. என்ன வண்டி தெரியுங்களா? அது இன்றைக்கி ஷோரூம் வந்திருந்ததுங்களா, அதை காமிக்கலான்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். சிட்ரான் C5 ஏர்கிராஸினுடைய சொகுசு கப்பல், முதக்கிற கப்பல். அப்படியே அந்த பழைய வண்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஆரில் வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பழைய வண்டி வச்சுருக்கிறது நம்ம இவர் வச்சுருக்கிறாரு, ஆசிரியர் வச்சுருக்கிறாரு. C5 ஏர்கிராஸ் மோட்டோவன் ஆசிரியர் வச்சுருக்கிறாரு. இது அதுக்கு அடுத்த பேஸ் லிஃப்ட் வந்தது. 2024, 25 பேஸ் லிஃப்ட் ஆகி வந்த வண்டி. சரி, இந்த வண்டி தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இன்றைக்கி கிடச்சிது. ஆமாம், கிரில்லு, ஹெட்லைட்டு, டெயில் லைட்ஸு, அப்புறம் உள்ளுக்குள்ள அந்த கீர் எல்லாமே. நான் மற்றபடி சஸ்பென்ஷனு, ஃப்ரண்ட் ஆகட்டுங்க, பரோக்காலை ஆகட்டும், அதுலேயெல்லாம் எந்த மாற்றங்கள் பெருசாக பண்ணல. இந்த பேஸ் லிஃப்ட்டு மேட்டரை மட்டும் நிறைய பண்ணிக்கிறாங்க. இதில் என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது, என்ன அழகு அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். முதல்ல எடுத்தோடனே நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது இந்த டிஆர்எல் ஹெட்லைட்ஸ் 2 பாக்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அம்பு விடுறோம்லங்க, இந்த அம்புடுற டிசைன் மாதிரி 2 அம்பு உண்டிவில்லா. உடனே நீ உண்டிவில் டிசைனுக்கு போயிட்டேம்மா. உண்டிவில் மாதிரியும் இருக்குதும்மா. இந்த அம்புக்கு பின்னாடி இருக்குமில்ல, இப்படி இழுத்து விடுறோமில்ல, அந்த மாதிரி கவட்டி. அட, உனக்கு கவட்டியே பிரியுதும்மா. அதுக்கப்புறம் இங்கே ஏர் வெண்ட்டு. சிட்ரான் எல்இடி விசன் அப்படின்னு எழுதியிருக்குது. அம்மா, அடியிலையும் லைட் இருக்குதுமா. ஆமாம், மேலே 2 பாக்ஸு, கீழே 2 பாக்ஸு. அதுக்கப்புறம் இங்கே வருங்க கார்னரிங் ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடுதுங்க. இங்கே வருங்க குட்டி லைனாக போட்டு இங்கே கிரில்லு, இங்கே சிட்ரான்ங்கிற லோகோ. மேலே எல்லாம் காற்று எங்கேயும் போகாது. இங்கே 2 பக்கம் மட்டும்தான் உங்களுக்கு ஏர் வெண்ட்டு. அது நம்ம எல்லா வண்டியுமே இந்த பக்கம் போய் நீக்கி பழகிட்டோம்மா. அதனால் நான் அந்த பக்கம் போய் தேடினேன், வேற ஒன்றும் கிடையாது. என்னென்னா கொஞ்சம் இந்த ஸ்டெட்டு சேக்கப் சார்லாம் கொடுத்துருக்கலாம். ஏம்மா, அதை கொடுத்துருந்துருக்கலாம். சரி, பரவாயில்ல. கொண்டு வரணும். இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு DW10 எஃப்சியோட இன்ஜினுங்க, 2000 சிசி. எங்கே? ஆமாம், க்ரீன் ஆப்பிள் 2000 சிசிங்க, 174 BHP, 400 Nm டார்க்குங்க, 4 சிலிண்டரு, ஆட்டோமேட்டிக்கு, 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்குங்க. நல்ல பேக்கடு, அருமையான இன்ஜின். ஆனால் மேலே சவுண்ட் ப்ரூஃபு, அங்கெல்லாம் சவுண்ட் ப்ரூஃபு. நல்ல வேலையில் ஈஸியாக செய்யலாம். இங்கே ஒரு மவுண்டெல்லாம் பாரு எவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. அந்த பக்கம் ஒரு வடை சட்டி இருக்குதுமோ, பின்னாடி டர்போ நல்ல பெருசாக இருக்குது வடை சட்டி. அவ்வளோதான். சரி, வாங்க. இதையே பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் நம்ம மற்றெல்லாம் போய் காமிக்கணும். ஆமாம், வண்டியில் இந்த துணி முதல் கொண்டு அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. தொடருக்கு அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இங்கே வருமா லைட்டாக அந்த பூ போட்ட கோலம் இருக்குதுல்ல, அந்த கோல டிசைனில் அலைவியல். எத்தனை புள்ளி, எத்தனை வரிசை? 4 புள்ளி, 235, 55, 18. முன்னாடி டிஸ்க் பிரேக்கு, புறக்காலையும் டிஸ்க் பிரேக்குமோ 2 சைடுமே. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 4500 mmங்க. இதனுடைய வித்து 1969 mm, ஹைட் 1710 mmங்க. இதனுடைய வீல் பேஸ் 2730 mmங்க. இதனோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 mm. கீழே ரன்னிங் போர்டில் இங்கதியா இந்த டார்க் கிரே கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. மோட்டோ ஸ்டீமர் வித் இண்டிகேட்டரோடு வந்துடுதுங்க. 360 கேமரா இல்லாமல் லைட்டாக இருக்குது. இது இந்த டோர் நீக்கினா லைட் எரியுமல்ல, அது இருக்க மாட்டேங்குது. 360 இல்லை, ஏன்னா 360 முன்னாடி வந்துருக்குமல்ல,
மேலே ரூஃப் ரெயில் வந்துடுது. பனரோமிக் சன் ரூப் தான் இங்கே வரும். இது மட்டும் அலுமினியம் டிசைன். மேலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே சி. இது சி பார்த்தியா, சி ஃபார் சிட்ரான். இங்கே ஒரு குவார்டர் கிளாஸில் இங்கே ஒரு குவார்டர் கிளாஸ்மா. எப்படி வண்டி டீசல். டீசல் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் ஒரு 50-60 லிட்டர் பிடிக்கி. பின்னாடி ஸ்பாய்லர், அதுக்கு பார்த்தா ஏரோடைனமிக்காக ஒரு சின்ன ஸ்பாய்லர் பிளாஸ்டிக்னுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. பேக் வைப்பரு, டீஃபோக்கரு, பிரேக் லைட்ஸ் வந்துடுதுங்க. பழைய வண்டிக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அது பொட்டி ஒட்டியே இருக்கும். இப்படி உருண்டே இருக்கும் பழைய சிட்ரானில் வந்து. இதில் கொஞ்சம் எல்இடி லைட்ஸ் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப லுக்காகவும் இருக்குது பார்க்குறக்கு. சிட்ரான்கிற பேட்ச், C5 ஏர்கிராஸ், பார்க்கிங் சென்சர்ஸ், டியூவல் சைலன்சர் மாதிரி தான் தெரியுதுமா பார்க்குறக்கு. நீங்கள் அடியில் குமிஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நானும் படுத்து பார்க்க முடியாதுமா. பார்க்கிங் சென்சர், ரிவர்ஸ் கேமரா வந்துடுது. ரிஃப்ளெக்டிங் கல்லோடு 2 லைட் கீழே வந்துடுது. அவ்வளோதான் பரோக்கால. ஆனால் பூட் ஸ்பேஸ் அருமையான பூட் ஸ்பேஸுமா. எலக்ட்ரானிக் டெயில்கேட் கிட்டத்தட்ட 580 mm பூட் ஸ்பேஸ். பேடு வந்துடுது. பரவாயில்ல. ஸ்டெப்னியில் இருக்குதுமோ. அப்புறம் இத்தனை லட்சம் கொடுத்து ஸ்டெப்னி இல்லைன்னா ஓகே. அது அலாய் வீலு. அலாய் வீலு அதே சைஸு. ஆமாம், இந்த 235 18 அதே சைஸு. ஒரு லைட்ஸ் இருக்குது இங்கே. எது சீட்டா தனித்தனியாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். 20 40. இங்கே என்னம்மா அது? இங்கே என்னமோ கொடுத்துருக்குறாங்க. ஓ 12 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்களா? லைட்டு அவ்வளோதான். எது ஏதாவது நம்ம கட்டுறக்கு, கயிறு போட்டு கட்டுறக்கு எதை போட்டு கட்டிக்கலாம். வேணா 4 பக்கம் கொடுத்துருக்குறாங்க அந்த கவுரு போடுறது. சரி சாத்திக்கலாம்மா. எப்படி பட்டணம் தானே சாத்திக்கு. வாமா புறக்கால சீட்டை போய் பார்க்கலாமா முதல்ல. இந்த வண்டியினுடைய சொகுசு அடா. டோர் பேட் எல்லாமே இந்த கெட்டியான பிளாஸ்டிக் தான். இது மட்டும் எதில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் ஒரு சில்வர் டிசைன், அதில் ப்ளூ கலர் ஸ்டிச்சிங் செமையாக இருக்குது. சீட்டு ஜம்முன்னு இருக்குதுமா இந்த அழுகண்டார மெட்டீரியல். ஆனால் கொஞ்சம் தை சப்போர்ட் ஒரு 80-85% இருக்குதும்மா. இன்னும் ஹேண்ட்ரெஸ்ட்டை காணும். ஹேண்ட்ரெஸ்ட் இல்லை. ஓ 3 சீட் கொடுத்துருக்காம்மா. நம்ம 20-40 சொன்னோம்லம்மா. 60 அப்படி இல்லைம்மா. இது பார்த்தா 33 இருக்குதும்மா. 33.25 அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. லைட்டு தேடிட்டு இருக்கிறேம்மா. ஓ ஆன் பண்ணதான் லைட் எரியுமா? கைப்பிடி வந்துடும், சுருப்பை வந்துடுது, டியூவல் ஏசி வந்துடுது. ஆனால் 3 பேர் சௌகரியமாக போடுறதுக்கு அழகாக நல்லா தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குதும்மா. அப்போ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 35 30 60 இது 40 அப்படியே தான் இருக்கணும். இங்கே ஒரு ஃபோன் வச்சுக்கலாம். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். நல்லா டோர் பேட நீட்டாக இருக்குது. டோரே பார்த்திங்கன்னா அந்த ரன்னிங் போர்டோட வண்டி அடியில் போய் க்ளோஸ் ஆகிக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சேறு மண்ணு தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு உள்ளே வராது. அந்தளவுக்கு வந்து ஒரே ஒரு USB சார்ஜிங் கொடுத்துருக்காங்க பின்னாடி, அவ்வளோதான். அப்புறம் இந்த முன்னாடி சீட்டில் போகிறவங்களுக்கு டிரைவர் சீட்டுக்கு முதுகு சப்போர்ட் தனியாக கொடுத்துருக்குறாங்க. அப்பா வாங்க முன்னாடி பார்க்கலாம். மெயினான விஷயம் டோர்லாம் நல்லா செம ஹெவிமா. டோர்லாம் கப்பல் இல்லை அப்புறம். இது அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடம் மட்டும் ஒரு ஷைனிங் பிளாக் கொடுத்துருக்குறாங்க. பவர் மிரருக்கு உண்டான சுவிட்சஸ்ஸு இது லெதரில் வந்துடுது. அவ்வளோதான். அட்டா ஏசி வேண்டாமா. டியூவில் தான் பிரிச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு இதை சுற்றியும் ஒரு இது ஒன்று வந்துடுது, அலுமினி லைன் ஒன்று. பேடல் ஷிஃப்ட் ஸ்பேர் அப்படின்னு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நல்லா அதில் பிரேஸ் டேஷ்போர்டு தான் கொடுத்துருக்குறாங்க. நல்ல கீழே டிக்கெட், மேலே லைட்டாக ஒரு டிக்கெட் ஸ்டேரிங் வந்துருக்குது. ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இந்த பக்கம் வந்துடுது. இதெல்லாம் SRC இந்த பக்கம் இதெல்லாம் வந்து ஃபோன் இதெல்லாம் இந்த பக்கம் ஆப்ஷன்ஸ் வந்துடுது. இது என்ன இது க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டனில் இங்கே வந்துடுதா. ஹெட்லைட் இண்டிகேட்டரு, வைப்பரு இல்லை ஹெட்லைட் இந்த பக்கம் வந்துடுது,
வைப்பர் இந்த பக்கம் வந்தது கேட்டு. ஸ்டேரிங் வந்து கண்டிப்பாக டில்ட் டெலஸ்கோபிக் இருக்கிற வாய்ப்பு இருக்கும். டில்ட்டு டெலஸ்கோபிக். இங்கே வந்து ஏதோ ஒரு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க, இன்னும் தெரியல. அப்புறம் ஒரு அட்டை வைக்கிற மாதிரி ஒரு இதுன்னு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. மீட்டர் சுற்றியுமா? இந்த குரோமா நல்லா டிஜிட்டல் மீட்டர் செமையாக இருக்குது. அதே ரேடியோ எஃபெக்ட் கேட்கணும். எனக்கு அதை பிடிச்சதே இந்த எழுத்து லெட்டர்ஸு மீட்டர் ஆகிட்டு இதாகிட்டு என்ன கிளாரிட்டி, எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தியா? ஆமாம், ஸோ சிம்பிளாக இருக்குது, நீட்டாக இருக்குது. இது ஆடியோனா ஆடியோ, இது ஏசிக்கு அது இதுக்கு, இது கார் சம்மந்தமாக எல்லாமே இதுலேயே பண்ணிக்கலாம். ஆப்பர் டாப்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ. மேக்ஸிமம் இங்கே வந்து பிசிக்கல் பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. எப்படி அசாட் இங்கே வந்ததுக்கு ஆடியோ கண்ட்ரோல் எப்படி அங்கே ஒரு யூஎஸ்பி 12 வோல்ட்டு. இங்கே நிறைய ஃபோன் வச்சுக்கலாம். ஃபுல்லாக இடம் கிடக்குது. இது சாத்திர டைப்பா டிசைன்? அது இது இங்கே ஒரு ஸ்டார்ட் பட்டன் இங்கே வந்துடுது. ஹில் டிசைன் கண்ட கீருமா எப்படி இத்தோடு கீரையவே காணலாம். ஒரு இத்தோடு பட்டன் இவ்வளோதான். நேமே இப்படி வேறு எதுவுமே கிடையாது. ட்ரைவ் மோட்ஸ் மாற்றிக்கிறக்குமா. ஸ்போர்ட்டு, நார்மலு, ஈக்கோ, சாண்டு, மட்டு, ஸ்னோ 3மே இருக்குது. டெரைன் மோடும் இருக்குது. இங்கே பாரு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஃபோன் வைக்கிறதுக்கு. 2 கப் ஹோல்டரு. ஆமாம், சாரி, லாக்கு, அன்லாக்கு, டிக்கி ஓப்பனு, லாக்கு, அன்லாக்கு, டிக்கி ஓப்பன் 3 மட்டும் தான், வேறு ஒன்றும் இல்லை. சிட்டான் லோகோ. 2 கப் ஹோல்டர், 2 பெரிய கப் ஹோல்டரு. இது நீக்கினோம்னா இங்கே பார் இதுக்குள்ளே போய் இதில் தனியாக ஒரு இடம் போகுது. லைட் இருக்குது. அப்பா சர்வசாதாரணமாக வைக்கலாம். ஒரு சில பரிசி உள்ள வைக்கலாம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப சீட்லெஸ் சம்மு. இந்த இது லெதரு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குதும்மா. இந்த பக்கம் மோட்டர் சீட்டு, அந்த பக்கம் மேனுவல் தான். சீட் வந்து பாதி லெதரு, பாதி வந்து இந்த அழுக்கன்டாரா மெட்டீரியல் மாதிரி இருக்குது. துணி அந்த ஸ்டிச்சிங் வந்து ப்ளூ கலராக கொடுத்துருக்குறாங்க. ப்ளூ பாக்ஸில் வங்கா எலிவங்கு எட்டச்சோடு வங்குன்னு கையே பற்ற மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. அந்த பக்கம் ஒரு பாக்ஸ் குழுகுள் பாக்ஸ் இல்லையே இருக்குது. சரி பரவாயில்ல. இங்கே வருமா பெல்ட்டு மாதிரி டிசைனு லெதர்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோ டிமிங் மிரர் வந்துடுது. சீட் பெல்ட்டோட இது இங்கே வந்துடுது. எல்இடி லைட் ஒயிட்டு, சன்ரூஃபு. இதுக்கு தனியாக இந்த ஆமாம் சாவி ஆன் பண்ணத்தை ஒர்க் ஆகும். சன்செட்டு. வேனிட்டி மிரர் வித் லைட்ஸ். இந்த பக்கம் வேனிட்டி மிரர் வித் லைட்ஸ். அருமை. ஆமாம், 4 பக்கம் ஹேண்டில் கொடுத்து 4 பக்கம் சுருக்கு போய். அம்மா இது லைட்டு வருதுமா. இங்கே ஒரு எல்இடி லைட்டு, அதையும் நான் பார்க்கல. வெள்ளை கலர் எல்இடி லைட்டு. நல்லா பேடல் வந்து நல்லா அலுமினியம் பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேலே ஆமாம் சில்வர் மாதிரி. இது அது இருக்குது, டெட் பெடல் இருக்குது. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம். அது போக அழகாக இங்கே வளைஞ்சு கொடுத்துருக்குறாங்க. டோர் பேடில் வளைவு இப்படி டியூட்டரிங் வந்துடுது. நல்லா மரியாதையாக இருக்குது வண்டி. கையை உள்ளே விட்டு இப்படி பிடிச்சி சாத்தலாம். நல்லா இருக்குது. அந்த டோர் சாத்தும் போது குப்புன்னு ஒரு சவுண்டு நல்லா இருக்குது. அந்த டோரோட சவுண்டு அப்பா கும்கான் இருக்குது. ஆமாம் சரி. இப்போ வந்துங்க நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஓட்டி பார்க்குறதுக்கு அங்கே ஒரு வண்டி இருக்குது முன்னாடி. நம்ம வந்து அதை வந்து ஓட்டி பார்க்கலாம். ஏன்னா இப்போ இத்தனை நாள் வந்து டெமோக்கு வண்டி இல்லாமல் இருந்தது. இங்கே இப்போ டெமோக்கு வண்டி இருக்குது ஓட்டி பார்க்குறதுக்கு. ஏன்னா சஸ்பென்ஸில் எந்த மாற்றம் இல்லை. நான் அப்படியே சொன்ன மாதிரி இதில் மட்டும்தான் மாற்றங்கள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஓட்டி பார்க்குறக்கு அந்த வண்டி போய் எப்படின்னு ஓட்டி பார்க்கலாம். வாங்க 7 மணி போகலாமா? அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் அந்த டீசலுக்கு உண்டான குணம் அவ்வளோதான். ஆமாம், அது டீசலுக்கு உண்டான குணம் இல்லை. சும்மா அப்படி தண்ணியாட்டு இருக்குது ஸ்டேரிங்கு. பிரேக் 4மே டிஸ்க் பிரேக்ங்காட்டி சும்மா மசனாயாட்டம் பிடிக்குதுமோ. அப்படி கப்பு தெரியுமா, பிடிச்சின்னா 1/2 கிலோ சதை விடாமல் எடுக்காது. அந்த மாதிரி
சும்மா ஒரு 50 இப்படியே நான் அமர்த்தி பார்த்தேன். அப்பா, நானும் 2 மணி நேரம் இருக்குல்ல பயவுள்ள, அப்புறம் எந்திரிக்க முடியல. வேறு லெவலு. கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வைக்கணும். ஐயோ, அடுப்பு எரியிற மாதிரி ஓடிட்டுருக்குது. பர்னர் அது வந்து இது அமுத்தி இது எப்படி எல்லாமே டச்சு. இங்கே பட்டன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், டச்சிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது லேட்டஸ்ட் வண்டியில் பார்க்கும்போது டெரெயின் மோடுமே இந்த மோடெல்லாம் வந்து நம்மளுக்கு இதாக கொடுத்துருந்தாங்க, ஒரே பட்டனில் கொடுத்துட்டாங்க இங்கே. ஆமாம், இந்த இடத்துல சென்ட்ரல் காசு போட்டுருக்கு, தனி இடப்புக்கு சாதி இங்கே ஓட்டுக்கலாம், நல்ல ஸ்பேஸு. ஆனால் இங்கே ஒரு ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க அதில். அதான் கியரை த்ரூடு பண்ணிட்டாங்க. ஆமாம், இந்த 3 இருக்குது ஒரு ஸ்போர்ட், ஈக்கோ, இது எல்லாமே வந்து ஆமாம் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு ஆமாம், எனக்கு பிடிச்சதே வந்து இந்த மீட்டர் தான் அழகு. சும்மா அந்த நம்பர் அதே டிஜிட்டலு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த 517 ஸ்கொயர் 36ங்கிறது. எனக்கு இந்த ஸ்கொயர் ஃபண்டு இப்போ இல்லை, எனக்கு வந்து ஜிந்தன் சொல்லி நம்ம திருப்பூரில் 9 லேன்சர் வச்சுருந்தோம் ரெட்டு, அந்த வண்டி நம்பர் பிளேட் அப்போவே ஓட்டிருந்தாப்புல. நான் சொல்கிறேன் எப்போ 2000 26 வருஷத்துக்கு முன்னாடி, 2006 அந்த வண்டி வாங்கினது 2000. அப்போவே அந்த வண்டிக்கு நம்பர் பிளேட் போட்டாச்சு. 9000 சொல்லி நல்ல இதே ஸ்கொயர் ஃபண்ட் நம்பர் பிளேட் போட்டிருந்தோம். பா, இது தானுங்க ப்ளையிங் கார்பெட்டு. யாராவது இது நம்ம டிஎம் சிட்ரான் C5 ஏர்க்ராஸ் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் வண்டி எப்படின்னு. இந்த ஸ்டேரிங்கோட ஃபீலு அப்படியே சும்மா குண்டு குடிக்கில் போகும்போது இங்கே வருங்க, இந்த சும்மா லப்பர் பந்தாட்டு போகும் பாருங்க, ஏதாவது தெரியுதான்னு வரு. எவ்வளோ ஒரு கூட அழகாக மாரியா. என்னென்னா நம்ம அந்த ஒரு குண்டுங்குழி ரோட்டில் போகும்போது லைட்டாக ஒரு பாடி ரோல் ஓவர் மட்டும் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அது என்ன காரணம்னா வண்டியோட ஹைட்டு, அது வந்து லைட்டாக தான் உங்களுக்கு தெரியும். நம்ம குண்டுங்குழி ரோட்டில் ஓட்டினீங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் ரோட்டில் போகும்போது தான் கொஞ்சம் நெகுன்னு அழுங்காமல் அழகாக ஏறி போயிடும். இந்த வண்டி பற்றி மேலும் விவரம் நல்லா புல் டீட்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்கவே இருக்கிறாரு நம்ம ஆசிரியர் அண்ணன். அவருக்கு அடித்தோம்னா A to Z புல் டீட்டில் சொல்லிடுவார் உங்களுக்கு. ஏமா, ஏன்னா அவர் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. C5 ஏர்க்ராஸ் வச்சுருக்கிறாரு சில்வர் கலரில். அதனால் அவரை கேட்டிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் சொல்லுவார். நம்ம இப்போ ஓட்டி பார்க்குறக்கு நம்ம ஆல்ரெடி ஓட்டி பார்த்துருக்குறேனுங்க, திருப்பூர்லேயும் ஓட்டி பார்த்துருக்குறேன். திருப்பூர் இருக்கிற வண்டி தான் நம்ம ரிவ்யூ பண்ணோம். அந்த வண்டி ஆல்ரெடி ஓட்டி எனக்கு நான் பார்த்துருக்குறேன். ஒரு 2-3 தடவை ஓட்டிக்கிறேன்னு வச்சுக்கலாம். பெருசாக்கி லாங்கிங்கெல்லாம் போனதில்லை. ஆனால் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிற வார்த்தை அதுதான், லப்பர் வந்துங்க. சஸ்பென்சர் ஆகட்டும், ஓட்டுறக்காகட்டும், நல்ல ஸ்டெடினஸ்ஸு. அந்த நான் திருப்பூர் வண்டி ரிவ்யூ பண்ணும்போது திருப்பூர் அவர் வச்சுக்கிறவர் சொன்னாருங்க, அசால்ட்டாக 180 போகுங்களாம்மா, மீட்டர் பார்த்தா தான் தெரியுமாம்மா. 180ங்கிறதே மீட்டர் பார்த்தா தான் தெரியும், அப்படி போகுங்களாம்மா வண்டி. அவ்வளோ ஸ்டெடினஸ்ஸு, அவ்வளோ ஃபீலு, அவ்வளோ நல்லா இருக்குங்களாம்மா வண்டி. ஜம்முன்னு இருக்குது. ஆமாம். ஆமாம், டேஷ்கேம் வந்து இன்றைக்கி புது வண்டியில் நிறைய வண்டிக்கு வந்துடுதுங்க. சப்போஸ் இந்த மாதிரி பழைய வண்டி இந்த மாதிரி வராதவங்களுக்கெல்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது, நம்ம போட்டிருக்கிறது ஃப்ளீட் ட்ராக் தான் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து ஃப்ளீட் ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் குளத்தூரில் பிரான்ச் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சென்ட்ரு. நம்ம சென்னை டிஎம்எஃப் யாராவது இருந்தீங்கன்னா குளத்தூர் போய் பாருங்கள். அதுவும் இல்லாமல் சோனி ஸ்டார்விஸோட சென்சரோடு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் அந்த கிளாரிட்டியில் ஆமாம் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும், அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்திருக்கிறாங்க டேஷ்கேமோடது. அதில் பார்த்திங்கன்னா 2K 4K, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு மட்டும் இருக்குதுங்க, அப்புறம் ஃப்ரண்ட்டு பேக் இருக்குது, டாப் மாடல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது வாங்கணும் பிடிக்கணுன்னா fleettrack.in நான் வெப்சைட் நம்பர் கொடுத்துட்றேங்க, அதுவும் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். அது போக நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்குது, நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். நல்ல லைஃப், நல்ல யூஸ் ஆகுதுங்க. இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை நம்மளுக்கு. ஸ்விஃப்ட்டில் மாட்டியும் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு 2 வருஷம் ஆக போகுது. நெக்ஸான்லேயும் மாட்டியிருக்கிறேங்க. அதனால் நல்லா டேஷ்கேம் பார்த்துக்க. திருப்பூர் இருந்தீங்கன்னா நம்ம கன்சல்டேஷன் நம்பர் இருக்கும், நீங்கள் அதுக்கு கூப்பிட்டு நீங்கள் திருப்பூர் போய் இங்கேயே நீங்கள் மாட்டிக்கலாம். இந்த சிட்ரானுடைய மைலேஜ் பார்த்திங்கன்னா கம்பெனியோட ரெக்கமெண்ட் வந்து 17, பட் எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக எப்படி இருந்தாலும் ஒரு 14
ஆவரேஜாக கிடைக்கும். லாங் லோக்கல் நீங்கள் ரெண்டுமே ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா ஒரு 14 to 15. ஏன்னா இவ்வளோ பெரிய வண்டி 2000 சிசி இவ்வளோ சொகுசோடு இந்த மைலேஜ் கிடைக்கிறங்கிறது பெஸ்ட்டு, தி பெஸ்ட்டு. இப்போ ரொம்ப நாளாகவே வந்து நம்ம இங்கே கோயம்புத்தூர் எஸ்ஜியில் வந்து வண்டி ஓட்டி பார்க்குறக்கு இல்லை, ஓட்டி பார்க்குறக்குல ட்ரையல் பார்க்குறக்கு டெமோ வண்டி இல்லைன்னாங்க. அதெல்லாம் டெமோ வண்டி இப்போ ரெடியாக இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் வந்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டி பார்க்கலாம். என்னென்னா இந்த டெமோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வாரம் மட்டும்தான் இங்கே இருக்குங்க. ஒரு 15 நாள் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா ஓட்டி பார்க்கணும், ஓட்டி பார்க்கலாம். வண்டி டிஸ்பிளேயில் பார்க்குறக்கு நான் உங்களுக்கு காமிச்ச அந்த ஒயிட் வண்டி இருக்குதுங்க. மற்றபடி நீங்கள் ஓட்டி பார்க்கணுன்னா ஒரு 5 நாளைக்கு இந்த வண்டி இங்கே இருக்குது. வந்தீங்கன்னா நீங்கள் ஓட்டி பார்க்கலாம். பெரிய இன்ஜின் நாய் சத்தங்கிறது ஒன்றும் பெருசாக உள்ளே வரலைங்க. அதுபோக வெளியே அந்த வண்டி நாய் செய்திய இதுவுமே வந்து ஒன்றும் பெருசாக உள்ளுக்குள்ளே இல்லை. நல்லா ஸ்மூத்தாக ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு ப்ரீமியமான காருன்னு வச்சுக்கங்களேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ரேஸ் பண்ணி போகும்போது மட்டும் லைட்டாக இன்ஜின் நாய்ஸ் உள்ளே வருது. அது ஒன்றும் ஸ்போர்ட்ஸ் மோட் அதெல்லாம் ஓட்டி பார்க்கலைங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டியதும் இல்லை. அதுங்க இந்த காரில் வாங்கினோம்னா அப்படியே சொகுசு மட்டும்தான் அனுபவிக்கணுங்க. வாங்கினீங்கன்னா அப்படி அனுபவிக்கலாம் சொகுசு. அதனால் சிட்ரான் வந்து நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க, என்னங்க முதல் 2 ஊர்லேருந்து 3 ஊர்லேருந்து என்ன. இப்போல்லாம் கவலையே விட வேண்டாம். நீங்கள் வேலூர் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை எல்லா ஊருக்கு இப்போ வந்துருச்சுங்க சிட்ரான். அடுத்தடுத்த ஊரில் தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு தந்திக்கிறேன். எப்படி சோரவண மட்டும் எந்திரிச்சதே இத்தனைக்கு நார்மல் மோடு நல்லா இருக்குது. அதனால் 15 நாள் வந்து நம்ம கோயம்புத்தூர் எஸ்ஜிஎஸ் சிட்ரானில் வந்து இந்த வண்டி இருக்குது. நீங்கள் இது பார்க்கணும், பிடிக்கணும். இப்படி தான் நம்ம தரணும். மேலே தூக்கணுமா? பார்க்கிங், இதையே பார்க்கிங் போடணும். நீங்கள் இது பார்க்கணும், பிடிக்கணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் எஸ்ஜிஎஸ் சிட்ரானுக்கு வாங்க. மேட்டுப்பாளையம் ரோட்டில் டெமோ வண்டி இருக்குது. அந்த 2024, 25 மாடல் இருக்குதுங்க. 25 மாடல் அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து 7 லட்சம் ரூபா வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த வண்டி. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சிட்ரான் கிடைக்கிறதுல டீசல் இல்லை அப்படின்னு சொல்லி. டீசல் இருக்குதுங்க. 2025 மாடல் இருக்குது, போனஸ் மாடல். அதனால் ஆஃபரோடு உங்களுக்கு கிடைக்கிது. அதில் 2-3 கலர் இருக்குதுங்க. ஒயிட்டு, ப்ளூ, பிளாக்கு, சில்வர். எனக்கு தெரிஞ்சு 4 கலர். அதில் அந்த ப்ளூ தான் வேறு லெவலு, ஒயிட்டு வேறு லெவல், நல்லாயிருக்கும். அப்புறம் கருப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும்னு வச்சுக்கிங்களேன். சரி, இந்த சிட்ரான் C5 ஏர்காஸ் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை டைம்.